श्रीमते रामानुजाय नमः। सोच्चिष्टमालिकाबन्ध गन्धबन्धुरजिष्णवे नन्दनन्दन सुन्दरियै கோதாயை நித்தியமங்கலம். திருவாடிப்பூரத்திலே ஜெகத்துதித்தவளான ஆண்டாள் நாச்சியார், அந்நாச்சியாருக்குன்னு பாடப்படக்கூடிய மங்கள ஸ்லோகம். சூடி கொடுத்த சுடற்கொடி என்ன அவளுக்கு பெருமை. அதையே இந்த மங்கள ஸ்லோகத்திலே அற்புதமாக விவரிக்கப்படுகிறது. சோச்சிஷ்ட மாலிகாபந்த கந்த பந்துர ஜிஷ்ணவே, தான் சூடிக்களைந்த உயர்ந்த அந்த புஷ்பமாலையை எம்பெருமானுக்கு அணிவித்து சாத்தி அவ்வெம்பெருமானை அந்த புஷ்பத்தினுடைய மனத்தினாலே கட்டி வைக்கிறாள். எம்பெருமான் நம் அனைவரையும் ஜெகத்தில் படைத்து கர்மங்கிற அந்த பிணைப்பிலே கட்டி வைக்கிறார். சம்சார பந்தத்தில் நாமெல்லாம் கட்டுப்படுகிறோம். அவ்வெம்பெருமானை ஆண்டாள் நாச்சியார் தாம் சூடிக்களைந்த மாலை, அந்த புஷ்பமாலையினுடைய நறுமணத்தாலேயே கட்டி வைக்கிறாளாம். அத்தகு பெருமை கொண்டிருப்பவள் நந்தநந்தன சுந்தரி. நந்தநந்தனன் நந்தகோபனுடைய சிறுவனா இருக்கக்கூடிய கண்ணன். எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். நிதி கண்டு எடுக்கிறா போலே ஒருத்தன் தன் வீட்டில் இருக்கக்கூடிய நிதியை பார்த்தான்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டு அதை எடுத்து அனுபவிப்பானோ, அதே போலத்தான் நந்தகோபன் எந்த முயற்சியும் இல்லாமல் எம்பெருமானுடைய நிருகேதுக கட்டாட்சத்தினாலே எம்பெருமானை குழந்தையாக லபிக்க பெற்றான். அப்போ நந்தநந்தனன் நந்தகோபனுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்தார். நாம் முயற்சி பண்ணி எம்பெருமானை அடைந்தால் அந்த ஆனந்தம்ங்கிறது அளவு பட்டுத்தான் இருக்கும், உயர்ந்ததாக இருக்காது. ஆனால் நம் முயற்சியே இல்லாமல் எம்பெருமான் தாமே தம்முடைய அனுபவத்தை கொடுக்கும் பொழுது அது ஒப்பற்றதாய் நிகரற்றதாய் மிகவும் சிறந்ததாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆனந்தம் நந்தகோபனுக்கு ஏற்பட்டது. ஏன்னா அவர் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லையே. எம்பெருமான் தனக்கு புதல்வனாக வந்து அவதரித்து எல்லா விளையாடல்கள் சேட்டிதங்களை எல்லாம் தனக்கு காட்டுவான்னு அவர் எதிர்பார்க்க கூட இல்லை. ஆனால் அந்த நந்தகோபனுக்குத்தான் எத்தனை பாக்கியம். வசுதேவர் குழந்தையாக கண்ணனை பெற்றிருந்தாலும் அன்று இரவே கொண்டு போய் நந்தகோபனிடத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டார். அப்படி நந்தகோபாலன் அந்த கண்ணனை தன்னுடைய குழந்தையாக லபிக்க பெற்றான். நந்தநந்தன சுந்தரி. அப்படிப்பட்ட அந்த நந்தநந்தனான கண்ணனுக்கு சுந்தரியாய் சுகுமாரியாய் கண்ணனுடைய அழகுக்கு ஒத்தவளாய் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் என்று சீதைக்கும் ராமனுக்கும் எவ்வளவு பொருத்தமோ அதே போல கண்ணனுக்கும் கோதை நாச்சியாருக்கும் அத்தனை பொருத்தமாம். அத்தனை பொருத்தத்தோடு இருக்கக்கூடிய நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம், கோதாதேவிக்கு எப்பொழுதும் மங்களம் ஏற்பட வேண்டும் என்று பெரியோர்கள் பல்லாண்டு பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமையை நன்கு அனுபவித்து எத்தனையோ ஆச்சாரியர்கள் ஆண்டாளை ஸ்துதித்திருந்தாலும் ஆண்டாளே மிகவும் மகிழ்ந்து ஒரு ஆச்சாரியரை தமக்கு அண்ணன்னு கூறியிருக்கிறாரான்னு பார்த்தால் அது ராமானுஜர் ஒருவருக்கே அமைந்திருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. அந்த எம்பெருமானுடைய பத்னியா இருக்கக்கூடிய கோதை, மகாலட்சுமியினுடைய தங்கையைப் போல இருக்கக்கூடிய பூதேவி நாச்சியார் தாமும் கோதையாக அவதரித்து அந்த கோதை நாச்சியார் ராமானுஜரை தமக்கு அண்ணன் என்று மிகவும் ஆனந்தத்தோடு அழைத்து மகிழ்ந்திருக்கிறாள்னா அப்ப ராமானுஜருக்குத்தான் எத்தனை பெருமை. அத்தனை பெருமையோடு இருக்கக்கூடிய ராமானுஜர் திருவல்லிக்கேணி திவ்ய கஷேத்திரத்திலே ஆண்டாள் நாச்சியாரை பல்லாண்டு பாடுவதற்காக எழுந்தருளுகிறார். அந்த சமயத்திலே அந்த ராமானுஜருக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த பெருமை, அதை விண்ணப்பிக்கக்கூடிய அந்த பெருமை கட்டியங்கள் சேவிக்கப்படுகின்றன. அந்த கட்டியத்துக்குண்டான பொருளை இன்று நாம் அனுபவிக்கலாம். முதலிலே ராமானுஜர் அந்த சன்னதியை நோக்கி எழுந்தருளுகிற சமயத்திலே ஆண்டாள் நாச்சியாரை சேவித்து நிற்கக்கூடிய நிலையிலே முதல் கட்டியம் சேவிக்கப்படுகிறது. ஸ்ரீமன் நந்தநந்தன சுந்தரி சோதரி பாவ பாவிதா ஹெச்சரிகை.
நந்தநந்தன சுந்தரி, கண்ணனுடைய அத்தனை அன்பையும் பெற்று கண்ணனுக்கே அழகு சேர்ப்பவளாக இருக்கிறாள். சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தையேன சீதா பிராட்டிக்கு பெருமை. ராமனுக்கு மிகுந்த பெருமை உண்டு, புகழ் உண்டு. பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் என்ன ஆண்களையும் மயக்கக்கூடிய சிறந்த அந்த அழகு கொண்டிருப்பவன் ராமன். அந்த ராமன் சீதையை பார்த்த பிற்பாடு தம் அழகு ஒன்றுமே இல்லை, சீதை தான் மிகவும் அழகானவள், அந்த சீதை எப்பொழுது அடையப் போகிறேனோன்னு எப்பொழுதும் சீதைக்காக ஏங்கி இருந்தான் ராமன். அப்ப ரகுநாதஸ்ய சுந்தரி சீதா பிராட்டி, நந்தநந்தனான கண்ணனுடைய சுந்தரியாய், கண்ணன் மிகுந்த ஆசையோடு ஒருத்தருடைய மாலையைத்தானும் அணிய வேண்டும்னு ஆசைப்பட்டான்னா அது கோதை நாச்சியாருக்கு இருக்கக்கூடிய பெருமை அல்லவா? அப்ப அத்தனை அழகு கொண்டிருக்கக்கூடிய கோதை அந்த அழகிலே மயங்கி, நீ சூடிக்களைந்த மாலையே நான் சூடிக்கொள்ளுவேன் என்று கண்ணன் தெரிவித்தான். அப்ப நந்தநந்தன சுந்தரி அந்த கோதை பிராட்டியை தனக்கு சோதரியாய், தனக்கு சகோதரியைப் போல பாவித்தாராம் ராமானுஷர். சோதரி பாவ பாவிதா ஹெச்சரிகை. அப்படி சோதரி பாவத்தோடு நோக்கி ஆண்டாள் நாச்சியாரை தமக்கு சகோதரியாக பாவித்திருக்கிறார் ராமானுஷர். ஏன் அந்த பாவனம் வந்தது? அப்படி சகோதரியாக நினைப்பதற்கு என்ன நடந்தது? சரித்திரம் பலரும் அறிந்திருக்கலாம். நாறு நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்னு வந்து இவை கொள்ளுங்கொலோ என்று நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே ஆண்டாள் நாச்சியார் திருமாலிரும் சோலை சுந்தரத்தோளுடையான் கள்ளழகன் எம்பெருமான், அவ்வெம்பெருமானிடத்துல காதல் வயப்பட்டு அவ்வெம்பெருமானுக்கு எல்லா அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் கண்டருளுவதற்காக, நன்றாக அந்த பிரசாதங்களை எல்லாம் அவர் உண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக 100 பெரிய கங்காளங்கள் நிறைய வெண்ணையை சமர்ப்பிக்கிறேன், அதே மாதிரி 100 பெரிய கங்காளங்கள் முழுவதுமாக அக்கார அடிசில் அந்த பிரசாதத்தையும் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கிறேன் என்ற ஆசையோடு தெரிவித்தாள். ஆனால் 5 வயது சிறுமியா இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு இதெல்லாம் செய்து தலை கட்ட முடியுமா? பாசுரத்துல வேணா ஆசையோடு பாடி இருக்கலாமே தவிர தாமும் நேரே திருமாலிரும் சோலைக்கு சென்று இதெல்லாம் சமர்ப்பித்திருப்பாளான்னு பார்த்தால் ஒன்றும் அவளுக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. அவள் இருக்கும் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் க்ஷேத்திரத்திலேயே தன்னிடத்திலிருந்து பெரியாழ்வாருடைய அந்த திருமாளிகையில்தான் அவள் வசித்தாள். அங்கிருந்து வடபெருங்கோயிலுடையான் சன்னதிக்கு போய் பெருமாளை சேவித்திருப்பாளான்னா அதுவே மிகவும் அரிதான காரியம், துர்லபமா. அப்படி சேவிக்க அழைத்து கொண்டு போனால் அவ்வளவுதான் உருகி அங்க இடத்திலேயே ஆண்டாள் அப்படியே உருகி போய்விடுவாள். மீண்டும் ஆண்டாளை தாம் பிராணனோடு பெறக்கூட முடியாது. அப்படி பெருமானிடத்துல பக்தி காதல் வயப்பட்டிருக்கக்கூடிய பிராட்டியான ஆண்டாள் தாமும் பாசுரத்திலே சொல்லி வைத்தாளே தவிர நேரடியாக சமர்ப்பித்திருப்பாளான்னு பார்த்தா கண்டிப்பா அது செய்யவில்லை என்பதை ராமானுஷர் உணர்ந்து, ஆனால் அவளுடைய ஆசை நிறைவேற்ற வேண்டுமே, எவ்வளவு ஆசையோடு அந்த எம்பெருமானுக்கு வெண்ணையும் அக்காரடிசிலும் அதுவும் 100 கங்காளங்கள் முழுவதுமாக சமர்ப்பிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டிருக்கிறாள். அதை கண்டிப்பா செய்து தலை கட்ட வேண்டும் என்ற ஆசை ராமானுஷருக்குத்தான் வந்தது. ராமானுஷருக்கு முன்பு எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தார்கள், நாதமுனிகள் தொடக்கமாக பல ஆச்சாரியர்கள், ஏன் ஆண்டாளுடைய தகப்பனார் பெரியாழ்வாரே இருக்கிறார். இவர்கள் யாருக்குமே இந்த பாசுரத்தினுடைய அந்த தாத்பரியம் பாவம் மனசிலே பதிந்து ஆண்டாளுடைய பிரார்த்தனையை நாம் நிறைவேற்ற வேண்டும்ங்கிறது யாருக்குமே தெரியவே இல்லை, அப்படி ஒரு உணர்வே வரவில்லை. ஆனால் ராமானுஷர் தான் அந்த பாசுரத்தை அனுபவிக்கும் பொழுது இப்படி ஆண்டாள் பிரார்த்தித்தாள்னா அதை நாமன்றோ தலை கட்ட வேண்டும் என்று மிகுந்த பரிவோடு ஒரு அன்போடு திருமாலிரும் சோலைக்கு எழுந்தருளி அங்க தாமே அந்த வெண்ணைக்கும் அதே மாதிரி அக்கார அடிசலுக்கும் ஏற்பாடுகளை செய்யணும். வெண்ணெய் திரட்டணும்னா அதுவும் 100 கங்காளம் முழுவதுமாக வெண்ணெய் திரட்ட வேண்டும்னா எவ்வளவு பால் வேண்டும், அதை எவ்வளவு தயிராக்கணும், அதை எவ்வளவு பேர் கடையணும், கடைந்தா அது எவ்வளவு வெண்ணெய் வரும், அதை கங்காளம் முழுக்க நிறைக்கணும். இவ்வளவு பெரிய அந்த காரியத்தை தாமே நேரில் நின்று அவ்விடத்துல அனைத்தையும் ஏற்பாடு செய்து அதே மாதிரி 100 கங்காளம் முழுவதுமாக அக்கார அடிசல் பிரசாதம், பாலிலே அரிசி பருப்பு மற்ற வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய அக்கார அடிசில் பிரசாதம், அதையும் நிறைய செய்து பல ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய துணையோடு அனைத்து கைங்கரியபரர்களையும் வைத்து ஓஹோன் அதை தயார்படுத்தி சுந்தரத்தோளுடையான் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டு எம்பெருமானும்
அனைத்தையும் ஸ்வீகரித்தான். இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திடப் பெறில் என்ன ஆண்டாள் பிரார்த்தித்தா போலே அனைத்தையும் ஏற்றுக்கொண்டான் அவ்வெம்பெருமான். ரொம்ப சந்தோஷத்தோடு விடைபெற்று கொண்டு திரும்பி வருகிற அந்த வழியிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் நாச்சியார் திருமாளிகை என்ன பெயர் கொண்டிருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்திற்கு சென்று ஆண்டாள் நாச்சியாரை திருவடி தொழுதார் ராமானுஷர். இதோ நீர் பிரார்த்தித்தீரே, அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம் ஏற்பட்டு உம்முடைய அனுகிரகத்தினாலே செய்து தலை கட்டினேன் என்று சொல்ல, ஒரு தங்கை விருப்பம் கொண்டாள், ஆசை கொண்டாள்னா நிறைவேற்றுவது அண்ணனுடைய கடமை. ஒரு அண்ணன் தான் தங்கையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பானாம். அதை மாதிரி இப்ப நான் ஆசைப்பட்டதை நீர் நிறைவேற்றிருக்கிறீர்னா நமக்கு நீர் அண்ணா, நீர் தான் நமக்கு அண்ணன் என்று ரொம்ப ஆனந்தப்பட்டு அண்ணான்னு அழைத்தாள் என்பது சரித்திரம். கோயில் அண்ணன் என்று திருநாமம் ஏற்பட்டது. கோயிலையே தனக்கு வசிப்பிடமாய் இருப்பிடமாய் அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் இவர். ராமானுஷர் கோவில்ல தானே எப்பொழுதும் இருந்தார். கோவில்னு சொன்னால் திருவரங்கம் திருப்பதி அந்த திவ்ய கஷேத்திரம், அங்கேயே வாசஸ்தானம் ஆக கொண்டு அங்கேயே வசித்தபடியினாலே கோயிலில் வாழும் அண்ணன், ஆண்டாள் நாச்சியாருடைய அண்ணன் என்று அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது. அதைத்தான் சோதரி பாவ பாவிதா, இவள் சோதரியை போல பிரார்த்தித்திருக்கிறாள், அதை நாமத்தான் தலை கட்டி வைக்க வேண்டும்ங்கிற அந்த எண்ணத்தோடு ராமானுஷர் செய்ய மிகுந்த ஆனந்தப்பட்டாள் ஆண்டாள் நாச்சியார். ஆக அதே அந்த விற்த்தாந்தத்தை தான் இந்த சரித்திரத்துல சொல்லி இப்படி ராமானுஷர் ஆண்டாளை தமக்கு சகோதரியாக பாவித்திருக்கிறாள். அவர் என்றோ பிறந்தாள் ஆண்டாள் நாச்சியார், இவர் எத்தனையோ வருஷங்களுக்கு பின் பிறந்தவர். ஆனாலும் ரெண்டு பேருக்கும் அந்த எண்ணங்களிலே ஒற்றுமை. அவள் நினைத்ததை நாம் தலை கட்ட வேண்டும் என்று ராமானுஷர் ஆசைப்பட்டிருக்கிறார்னா அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து, ஒத்த கருத்து. ரெண்டு பேரும் எம்பெருமானுடைய அந்த கைங்கரியத்துல அத்தனை ஸ்ரத்தை, விருப்பம், ஈடுபாடு கொண்டவர்கள். அதனால தான் அவள் ஆசைப்பட்டாள்னா அதை நாம நிறைவேற்ற வேண்டும்னு ராமானுஷர் நிறைவேற்றிருக்கிறார். ஆக இது முதல் கட்டியம். அடுத்து இரண்டாவது கட்டியம். திருப்பாவை முப்பதையும் விருப்பால் உரைத்த சுரும்பார் குழற்கோதை நம் கோயிலன்னனோ என்ன தேவா எச்சரிகை என்ன மற்றொரு கட்டியம். இது அதனுடைய விவரணம். ஏன் இவர் சகோதரியாக அந்த ஆண்டாளை பாவித்தாள்னா அவர் ஆண்டாள் இவரை அண்ணான்னு அழைத்திருக்கிறார். அதனால இவர் நமக்கு சகோதரின்னு ராமானுஷரும் பாவித்தார். திருப்பாவை முப்பதையும் விருப்பால் உரைத்த, சங்கத்தமிழ் மாலை 30ன்னு கொண்டாடப்படக்கூடிய திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்து, பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று கொண்டாடப்படக்கூடிய பெருமை வாய்ந்த திருப்பாவை 30ஐயும் விருப்பத்தோடு உரைத்திருக்கிறாள். ஏதோ பாட வேண்டும் என்று பாடல, புகழுக்காக ஆசைப்பட்டு பாடவில்லை. மற்ற பேரும் தங்களை மதிக்க வேண்டும், தானும் நிறைய பாசுரங்களை பாடி ஒரு பெருமையை சம்பாதிக்க வேண்டும், இந்த எந்த எண்ணமும் இல்லாமல் தாமும் விருப்பத்தோடு உலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இத்தை அறிந்து அவர்களுக்கெல்லாம் உஜ்ஜீவனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடியிருக்கிறாள். அப்படிப்பட்ட கோதை. அப்ப பர சமிருத்தியைக பிரயோஜனம், பிறருடைய நன்மையே எப்பொழுதும் மனதிலே சிந்தித்து கொண்டிருப்பவள் ஆண்டாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் கோதை திருப்பாவை 30ஐயும் விருப்பால் உரைத்த சுரும்பார் குழற்கோதை. சுரும்பு ஆர் வண்டுகள் அது ரீங்காரம் பண்ணிண்டு மொய்த்து கிடக்கும் ஆண்டாளுடைய அந்த அழகான குழலிலே வண்டு படிந்திருக்கக்கூடிய குழல் கொண்டிருப்பவள். அவருடைய தலை கேசம் அது வண்டுகளாலே அப்படியே சூழப்பட்டிருக்குமா. ஏன்னா எப்பொழுதும் அந்த கேசத்துல புஷ்பங்கள் சூட்டப்பட்டு அதிலிருந்து தேன் பிரவகித்து கொண்டிருக்கும். தேனை மொய்ப்பதற்காக வண்டுகள் அந்த சூழ்ந்து கிடக்குமா. அப்படி இருக்கக்கூடிய சுரும்பார் குழற் கோதை நம் கோயிலன்னனோ என்ன தேவா எச்சரிகை, கோவிலிலே வாழும் நம்முடைய அண்ணன் நீரன்றோ என்று ராமானுஷரை அன்போடு அழைத்து ராமானுஷருக்கு பல்லாண்டு பாடினார். அது ஆண்டாள் நாச்சியார் அப்படி அந்த எண்ணத்தோடு ராமானுஷரை அழைக்கவே ராமானுஷரும் அந்த ஆண்டாள் பிராட்டியை தமக்கு சகோதரியாக பாவித்திருக்கிறார். என்று ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாந்தவியம், ஒருத்தன் பேர்ல ஒருத்தர் அத்தனை அன்பு, அத்தனை பாசம், அண்ணனும் தங்கையுமாக இந்த இருவருமாக இருந்து கொண்டு ஜகத்துக்கே எவ்வளவோ நன்மை புரிகிறார்கள், எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட கோதை நாச்சியாரான சகோதரிக்கும் அவருடைய சகோதரனான ராமானுஷருக்கும் நாமும் பல்லாண்டு பாடுவோம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய திராஜாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.